விறகு போட்டுதான் எரிக்கணும்னா நான் விறகடுப்பே கட்டிட்டு போயிருவேன். நான் ஏன் ராக்கெட் ஸ்டவ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கேஸ் இல்லாம எலக்ட்ரிசிட்டி இல்லாம அவ்வளவு ஏங்க கிருஷ்ணாயிலே இல்லாம இந்த அடுப்பை எரிய வைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ராக்கெட் ஸ்டவ்ல புகை பிடிக்கும், அடி பிடிக்கும், கறி பிடிக்கும், இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஹோட்டல் கடை வச்சிருந்தாலும் சரி, இல்ல விவசாயம் பண்ணாலும் சரி, இல்ல டீ கடையே வச்சிருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு. ஆமாங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கேஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அதோட விலை அப்படிங்கிறது நீங்க சம்பாதிக்கிற பாதி லாபத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம கேஸ் வாங்கி ஹோட்டல் நடத்தலாமா அப்படிங்கிறதுனாலயே பல பேர் ஹோட்டலை பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் நம்ம எம்டிஎம்ல ராக்கெட் ஸ்டவ் கொண்டு வந்திருக்கோம். இந்த ராக்கெட் ஸ்டவ் வாங்குறதுக்கு நான் விறகடுப்பே வாங்கிட்டு போயிடுவேனே, நான் ஏன் இதை காசு கொடுத்து வாங்கணும்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விறகு அடுப்புக்கும் இந்த ராக்கெட் ஸ்டவ்வுக்கும் என்னங்க வித்தியாசம்? அதுலயும் விறகு போட்டு தான் இருக்கிறோம், இதுலயும் விறகு போட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு ஏன் நான் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத கேள்வி. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல புகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90% வரவே வராதுங்க. ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா உங்களால சமையல் ஆக்கிக்க முடியும். சமையலா இருந்தாலும் சரி, இல்லை பால் கொதிக்க வைக்கிறதுனாலும் சரி, எதா இருந்தாலும் 90%க்கு புகை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது விறகடுப்பை பார்க்கும்போது. அடுத்தது இதுல விறகு அடுக்கிறதுக்குன்னு தனியா ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நீங்க கஷ்டப்பட்டு அந்த அனல் பறக்க உள்ள கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற அந்த கஷ்டமும் இதுல கிடையாது. ஏன்னா இதுல நாங்க ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்க இதை ஓப்பன் பண்ணி இதுல விறகை ஃபீட் பண்ணாலே போதும். அப்ப நீங்க கேட்கலாம், இது அதிகாரத்துக்கு கொதிக்குமே, இதுல நான் எப்படி கை வச்சு ஓப்பன் பண்றது அப்படின்னு. அதுக்காக தான் இதுல உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த உட்டன் ஹேண்டில் எப்பவுமே கூலாக தான் இருக்கும். எவ்வளோ டைம் நீங்க இதை ஆன்ல இருந்தாலுமே இதை நீங்க அசால்ட்டா ஓப்பன் பண்ணி விறகு அடிக்க முடியும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான உட்டன் ஹேண்டில் தான் நம்ம எம்டிஎம்ல கொடுத்துருக்கோம். அடுத்த ஒரு சந்தேகம் வரும், விறகு அடுப்பா இருந்தா அதுல விழுகக்கூடிய சாம்பலோ இல்லை அந்த வேஸ்டேஜோ நான் ஈஸியா அள்ளி போட்டுருவேன், இதுல கீழே மேல கொட்டிட்டு கிடக்குமே அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இதுல நாங்க ஒரு ட்ரேவே கொடுத்துருக்கோம். இந்த ஆஸ்ட்ரேல உங்களோட எல்லா சாம்பலும் கலெக்ட் ஆயிரும். ஜஸ்ட் நீங்க இதை ரிமூவ் பண்ணி போய் கொட்டிட்டு வந்தா மட்டும் போதும். உங்களுக்கு நீங்க கையை வச்சு கஷ்டப்பட்டு அள்ளணும் அப்படிங்கிற அந்த கஷ்டமும் நம்ம ராக்கெட் ஸ்டவ்ல கிடையாது. இது பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கே, இதை எரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்க ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்றீங்க, இதுல விறக வைக்கிறீங்க, பத்த வைக்கிறீங்க, இதுல நெருப்பு வரப்போகுது. அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கீழே ஏதோ ஃபேன் மாதிரி கொடுத்துருக்கீங்களே அது எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதாங்க பெரிய ப்ளஸ்ஸே இதுல. இதை நீங்க உங்களோட கேஸ் ஸ்டவ் மாதிரி உங்களால ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ முடியும். ஆமா, இதோட மோட்டரோட ஸ்பீடை அதிகரிக்க அதிகரிக்க இதோட நெருப்பு அதிகமா எரியுங்க. ஸ்பீடு குறைக்க குறைக்க நெருப்பு ரொம்ப கம்மியா எரியுங்க. கேஸ் ஸ்டவ் மாதிரியே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தான் நாங்க இதுல ப்ளோயர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபேன் எதுக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு ப்ளோயரா ஆக்ட் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்ட்ரோலரும் நாங்களே கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அதிகமான சூடு வேணும் அப்படின்னா அதிகமான ஸ்பீடு வைங்க, கம்மியான சூடு வேணும் அப்படின்னா கம்மியான ஸ்பீடு வைங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியா யாரு வேணாலும் ஈஸியா யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம எம்டிஎம்ல இவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கிட்ட இருக்கிற மாடல் பார்த்துட்டீங்க அப்படின்னா தாராளமா 20லேருந்து 30 கிலோ வரைக்குமே உங்களால குக்கிங் பண்ணிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு ராக்கெட் ஸ்டவ் தான். ஸோ அதனால அதிகமான கொள்ளளவை ஒரே டைம்ல உங்களால எடுத்துக்க முடியுங்க. மாத்தி மாத்தி எடுக்கணுங்கிற அந்த தலைவலியும் நம்ம ராக்கெட் ஸ்டவ்ல கிடையாது. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ அதனால நீங்க எந்த சைஸ்ல கேட்குறீங்களோ அந்த சைஸ்ல எங்களால மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க முடியும். சின்னதுலேருந்து, அதாவது 1லிருந்து 5 கிலோ செய்யறதுலேருந்து 50-60 கிலோ செய்யற அளவுக்குமே நம்மளால உங்களுக்கு ராக்கெட் ஸ்டவ் பண்ணி கொடுக்க முடியும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நாங்க பண்ணி தர ரெடியா இருக்கோம். அடுத்தது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், விறகடுப்புல நீங்க 5 கிலோ விறகு செலவு பண்றீங்க அப்படின்னா இதுல வெறும் 3 கிலோ தாங்க செலவாகும். அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம், விறகடுப்புல 5 கிலோ விறகுல பாதி விறகு வீணா போயிருங்க, பாதி எரிஞ்சு பாதி எரியாம அந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ் வரும். இதுல 3 கிலோ விறகு எடுத்துக்கிட்டாலுமே அந்த 3 கிலோவும் ப்ராப்பரா சாம்பல் ஆகிற வரைக்கும் எரியறதுனால உங்களுக்கு குக்கிங் டைம் இன்னுமே ஸ்பீடா இருக்குங்க. சரி, ஏன் இதுல இந்த பிளஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்க இந்த ப்ளோயர்னாலதான். அடுத்தது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு. நீங்க சின்ன டீ கடை வச்சிருக்கீங்க, இல்ல ஹோட்டல் வச்சிருக்கீங்க,
இல்லை நான் ஒரு விவசாயிப்பா அந்த நெல்லெல்லாம் வேக வைப்பேன் அதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது பெரிய சைஸ்ல யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பல்கா சமைப்பாங்க தெரியுங்களா, அவங்க எல்லாத்துக்குமே 100% யூஸ் ஆகுங்க. ஏன்னா இதோட ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சமமா இருக்கும். அங்கங்க ஹீட் ஆகி அங்கங்க ஹீட் கம்மியாகி இந்த விறகடுப்பு மாதிரி பிரச்சனைலாம் இந்த மிஷின்ல வராதுங்கிறதுனால பல்க் குக்கிங் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க சின்ன ஹோட்டல் வச்சிருந்தாலும் சரி இல்ல பெரிய ஹோட்டல் வச்சிருந்தாலும் சரி, இனி இதுதாங்க ஃபியூச்சரே. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கேஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். அதனாலதான் சொல்றோம் இதுதான் ஃபியூச்சர். ஸோ இதுக்கோட மாடல் பார்த்துட்டீங்கன்னா ஏகப்பட்டது எங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம், இதுல பாத்திரம் வைக்கிறதுனால அடி கறி பிடிக்குமா அப்படின்னு. கறி பிடிக்கும், இல்லைன்னா நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா அதை துணி வச்சு தொடச்சாலே போயிருங்க. இந்த விறகடுப்புல வர அளவுக்கு கறி அப்படிங்கிறது இதுல வராது. இதுல புகை சுத்தமா வராது அப்படின்னு நாங்க போய் சொல்ல மாட்டோம். ஆனா விறகடுப்பை பார்க்கும்போது 90% இதுல புகை அப்படிங்கிறது வராது. இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த மிஷினு R&Dல இருக்கும் போதே கிட்டத்தட்ட எங்க ஸ்டாஃப்ஸே 50 பேர் இந்த மிஷினை புக் பண்ணிட்டாங்க. அவ்வளவு டிமாண்டான இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணா எவ்வளவு சேல் ஆகும். ஆனா எங்க கிட்ட லிமிடெட் ஸ்டாக் தாங்க இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இப்பவே ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப கால் பண்ணி புக் பண்ற வெறும் 20 பேத்துக்கு மட்டும் லான்ச்சிங் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. MDMல கண்டிப்பா ஒரு மிஷினை லான்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஆஃபர் உண்டு. ஸோ இந்த மிஷினுக்குமே ஆஃபர் உண்டு. அது வந்து 10,000 ரூபாய் வந்து நாங்கள் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மிஷினை வெறும் 11,990 கொடுத்து நீங்க இந்த மிஷினை வாங்கிட்டு போயிட முடியும். அப்படி நீங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 22,000 ரூபாய்க்கு கம்மியா இந்த மிஷினை நீங்க வாங்க முடியாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்பவே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.